இப்ப ரீசெண்டா திருவள்ளூர் மாவட்டத்துல வந்து ஒரு மிருகம் ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிட்டு ஒரு மாந்தோப்புல வச்சு அந்த குழந்தைக்கு வந்து பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தி அந்த குழந்தைய வந்து சித்திரவதை பண்ணியிருந்தான். சோ அந்த குழந்தை சம்பந்தப்பட்டு ஏகப்பட்ட நியூஸ் எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆரம்பாக்கத்துல கடந்த ஜூலை 12ஆம் தேதி ஸ்கூல் முடிஞ்சு தன்னோட பாட்டி வீட்டுக்கு போன ஒரு சிறுமி. இந்த நிலையில அந்த மிருகம் வந்து எங்க வாழ்ந்து கொண்டிருந்தது அப்படின்னு பார்க்கும்போது சூலூர்பேட்டையில ஒரு தாபால அந்த மிருகம், அதாவது ராஜு விஸ்வகர்மா அப்படிங்கிற அந்த மிருகம் வந்து ஒரு தாபால வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மிருகத்துடைய அந்த வேலை என்னன்னு பார்த்தோம்னா அந்த தாபால வந்து ஒர்க் பண்றது, அதுக்கப்புறம் குடிக்கிறது, ட்ரெயின் ஏறுறது, இது போன்ற குற்றச்செயல்கள்ல வந்து ஈடுபடுறது அப்படின்ட்டு இது போன்ற வேலைகளை வந்து ஈடுபட்டிருக்கான். சோ அவன் வந்து ரீசெண்டா அதே மாதிரி தாபால ஒர்க் பண்ணிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கான். சோ 3வது நடைமேடையில வச்சு போலீஸ் வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ போலீஸுக்கு வந்து லைட்டா அவங்களுக்கு துப்பு துலங்கினாவே ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு வந்து கிளியர் கட்டா ஒரு போட்டோ வேற கிடைச்சது, சும்மா விடுவாங்க. அதுக்கப்புறம் அவனை கூட்டு போயிட்டு விசாரணை செய்யறாங்க. அவன் வந்து தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அதுக்கப்புறம் விசாரணை செய்ய வேண்டிய விதத்துல விசாரணை செஞ்ச பிறகு அவன் வந்து அசாமை சார்ந்த ஒரு வடமாநில தொழிலாளி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்காங்க. தாபா ஓனரை கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாம அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட ஒரு தாய் வந்து ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது கேட்கும்போது உண்மையே மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட தாய் போயிட்டு அந்த குழந்தைகிட்ட இந்த மாதிரி உன்னை இந்த மாதிரி பண்ண அந்த நபரை வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்கம்மா அப்படின்ட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்லும்போது அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா கிட்ட என்ன கேட்டிருக்கான், நான் அவனை ஒரு வாட்டியாச்சும் ஒரு அடியாச்சும் அடிக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்கேன். அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு அந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு பாத்தீங்களா? அந்த மிருகம் எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு செயலை செஞ்சிருந்தா அந்த பிஞ்சோட மனசுல இது போன்ற ஒரு எண்ணம் விதைச்சிருக்கோன்றது வந்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இவனால என்ன பண்ணணும்? ஆக்சுவலா இப்ப வந்து அவனை கோர்ட்ல ஆர்ஜர் பண்ணி இப்ப வந்து சிறையில வந்து அடைச்சிருக்காங்க. இனிமே நண்பர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க.